கன்வென்ஷன் கூடுகையில் இந்த 50வது பிரதிஷ்டை பண்டிகையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த சாருக்கும் இயேசுவின் நாமத்தினால குடும்பத்துக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு சோத்திரம் சொல்லலாமே. இந்த மாதிரி பேசக்கூடாது, ஒன்று வேற சர்ச்சு முடிந்தவரை யாரும் பேசக்கூடாது. பேசுறதுக்கு உங்களை கூட்டாரில்ல, பொண்ணையும் சேர்த்தான் ஒய்யாமல் போகக்கூடாது. பிரசங்கம் முடிந்தவரை அமைதியாக இருக்கணும். சர்ச்சு பிள்ளைகளையும் சேர்த்தான் சொல்லுதேன். பெத்த தாயெல்லாம் பிள்ளைகளை மடியில் வச்சுக்கிடுங்க. அங்கெங்கே பிள்ளைகளை ஆந்தக்கூடாது. இது சபை, அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஆமேன். இது கர்த்தருடைய ஆலயம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இது கர்த்தருடைய ஆலயம், இது கர்த்தர் உலாவுகிற இடம். ஒரு அல்லேலியா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரே சிலலாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதாகமத்தை திருப்புங்க பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க நீங்கள் அமைதியாக இருங்க. பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? ஆமாம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாமா? பைபிளில் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். திருப்புங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேச விரும்புகிறாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் என் கூட சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவில இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் ஒன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன். வாசிங்க. திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கவனிங்க, யோவானுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். கவனிங்க, பயங்கரமான ஒரு தரிசனத்தை கொடுத்து அப்புறம் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? அழகாய் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவருடைய வலது கரத்தை, 17வது வசனம் பாருங்க. அவருடைய வலது கரத்தை யோவான் மேல் வைத்து இயேசு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசுவின் கரம் இன்றைக்கு உங்களை தொட போகிறது? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிறேன். நல்ல சத்தியத்தை கவனிக்கணும், கொஞ்சம் சிந்தையை நல்லா கவனிக்கணும். இந்த 50வது பிரதிஷ்டை பண்டிகைக்கு வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. தேவ திட்டப்படி கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த செய்தியை கேட்கும் போது ஆண்டவருடைய வலது கரம் உங்களை தொட்டு பலப்படுத்த வந்திருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வலது கரம் அவனை தொட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கவனிங்க, பயப்படாதே என்று சொன்னார். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு அதே தேவக்கரம் உங்களை பார்த்து சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? எதை குறித்து நீ பயப்படாத. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இத்தனை பேர் கையை தட்டி ஆமென் சொல்றீங்க. நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தருடைய வலது கரம் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. 50வது பண்டிகையில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, வலது கரம் உன் மேல இருக்கு, நீ பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா.
கவனிமா, வலதுகரம் என்பது வல்லமையை குறிக்கும். பொதுவாகவே 199% பிள்ளைகளுக்கு இடது கரத்தை விட எந்த கரத்தில் தான் பலன் அதிகமாக இருக்கும்? வலது கரத்தில் பலன் அதிகமாக இருக்கும். அப்போ வலதுகரம் என்பது ஆவிக்குரிய பிரகாரமாக எதை குறிக்கிறது என்றால் அவருடைய வல்லமையை குறிக்கிறது, அவருடைய சத்துவத்தை குறிக்கிறது, அவர் உனக்கு தருகிற பலத்தை குறிக்கிறது. நான் விசுவாசிக்கிறேங்க, ஆமென். கர்த்தரா உங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. இன்னைக்கு தேவ கரம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது, தேவ வல்லமை உங்களை தொடுகிறது. உங்களை பயத்திலிருந்து விடுதலையாக்க கர்த்தர் வந்திருக்கிறார். கையை தட்டி சொல்லலாமா? கையை தட்டி சொல்லலாமா? அவருடைய வலது கரம், கையை தட்டி அவருடைய வலது கரம் இன்னைக்கு என் குடும்பத்தில் அமருதுன்னு சொல்றவங்க கையை தட்டுங்களேன். இந்த பண்டிகையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். சகோதரா, சகோதரியே, இயேசுவின் வலது கரம், இயேசுவின் வலது கரம் உன் குடும்பத்தில் இறங்கி வருகிறது, உன் பிள்ளைகள் மேல இறங்கி வருகிறது, உன் கணவனை தொடுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமாம், வலது கரத்தை தொட்டு சொன்னார், பயப்படாத. ஏன் சொன்னார் தெரியுமா? யோவானுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. கவனிங்கம்மா, 90 வயதுக்கு மேலே ஆயிட்டு ஒரு வயதான முதிர்ந்த மகன். கவனிக்கணும், அவரை கொண்டு எங்கே போட்டுட்டாங்க தெரியுமா? எப்படி இந்த பொதிகை மலையோ அதே போல் ஒரு தீவு இருந்தது, பத்மு என்கிற தீவு. கவனிங்க, அந்த தீவில் யாரை கொண்டு போடுவாங்க தெரியுமா? தேச துரோகிகளை, தேச துரோகிகளை அந்த தீவிலே கொண்டு போடுவார்கள். ஆனால் இவர் எந்த தவறு என்ன செய்யலை. இவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்தது நிமித்தம், கவனிங்க, இவரையும் அங்கே கொண்டு போட்டார்கள். அங்கே இருந்த முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? பகல் முழுவதும் பயங்கர வெயிலாக இருக்கும், இரவு முழுவதும் பயங்கர குளிராக இருக்கும். அந்த சூழ்நிலையிலேயே அவர்கள் மரித்து போவார்கள். கவனிங்க, இது கொடூரமான தண்டனை. அந்த தீவு ஒரு கொடூரமான தீவு. இன்னைக்கு இந்த 15 நாள் வேலையை நம்மளால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அங்கே புண்ணு வருது, இங்கே புண்ணு வருது, அவன் ரொம்ப கஷ்டப்படுதமே. ஒரு தீவு முழுவதும் பகல் முழுவதும் பயங்கர வெயில், இரவு முழுவதும் பயங்கர குளிர் இருக்குமானால் அந்த சூழ்நிலையை யாராலும் தாங்கவே முடியாது. அந்த சூழ்நிலையிலேயே அநேகர் மரித்து போவார்கள். கவனிக்கணும். ரெண்டாவது, அந்த தீவில் இருந்த பிரச்சனை தெரியுமா? கொடூரமான கைதிகள் இருப்பார்கள். கொடூரமான கைதிகள் ஒருவரை ஒருவர் கொன்று குவிப்பார்களாம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கைதிகள் நிறைந்த தீவிலே கொண்டு யாரை போட்டார்கள்? 90 வயசுள்ள, 90 வயசுக்கு மேலே உள்ள தேவ பிள்ளையை கொண்டு போய் போட்டார்கள். அது மாத்திரமல்ல, சாப்பாடு சரியாய் கிடக்காது, பட்டினியிலேயே நிறைய பேர் மரித்து போவார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற சோல்ஜர் எல்லாம் முரட்டு குணம் படைத்தவர்கள். ஆமாம், அடி பயங்கரமாக விழும். இப்படிப்பட்ட போனால் திரும்பி வர முடியாது. அந்த தீவுக்கு போனால் திரும்பி வர வாய்ப்பே இல்லை, மரணம் தான். கடைசி வரை அங்கே தான் என்ன செய்யணும், கிடக்கணும். அப்போ இந்த தீவு எப்படிப்பட்ட தீவு தெரியுமா? நம்பிக்கை இல்லாத, கவனிக்கணும், நம்பிக்கை இல்லாத, உபத்திரவம் நிறைந்த, பாடுகள் நிறைந்த, வேதனை நிறைந்த. இனி அவ்வளவுதான், இதுக்கு மேலே ஒரு புது வாழ்க்கை இல்லை, இதுக்கு மேலே ஒரு புது நம்பிக்கை இல்லை, இதோட நம்ம வாழ்க்கை முடியும் என்கிற தீவில் யோவானை இயேசு சந்தித்தார். கையை சொல்லுங்க. எத்தனை பேர் ராத்திரி வேளையில விசுவாசிக்கிறீங்க? நீ எப்பேற்பட்ட உபத்திரவத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகள் வழியே கடந்து போகலாம், எல்லாரும் உன்னை கைவிட்டு இருக்கலாம், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். இனி அவ்வளவுதான், இந்த கடன் பிரச்சனையோட, இந்த பிரச்சனையோட என் வாழ்க்கை முடிந்தது, இனி அவ்வளவுதான், எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கியா? அன்றைக்கு யோவானை சந்தித்த அதே சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், அவருடைய கரம் உன்னை சந்திக்கிறது. புரிந்த தேவ பிள்ளைகள் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். புதிய நம்பிக்கையை, புதிய நம்பிக்கையை கொடுப்பதற்கு கர்த்தர் வந்தார். ஹல்லேலூயா. அப்படியே சிரிச்ச முகத்தோட பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, நம்பிக்கை இல்லாமல் பல பிரச்சனையோட வந்திருக்கியாமா? அன்னைக்கு யோவானை சந்தித்தவர் இந்த 50வது பண்டிகையில் உன்னையும் சந்திக்கிறாரு. அவர் கரை உன் மேலே வருது, பயப்படாத. தலைக்கு மேலே கையை தட்டி எத்தனை பேர் எனக்கு ஒரு புது நம்பிக்கை வருது பிரதர் சொல்கிறவங்க கையை தட்டுங்க. நல்ல கையை தட்டி, எனக்கு ஒரு புது நம்பிக்கை, எனக்கு ஒரு புது பலன், பயப்படாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எங்க நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை கர்த்தர் தர்றாருங்க. இனி வாசல்களை கர்த்தர் திறப்பார். அடைக்கப்பட்ட யோவானுக்கு தரிசனத்தை கொடுத்து, வாக்கு தத்தத்தை கொடுத்து, அவனை மறுபடி பத்மு தீவிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர முடியுமானால், ஏன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்ன கொண்டு வர முடியாது? கொட்டாய் விடாம ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. கொட்டாய் வரக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் அப்படியே தோளில் தட்டி சொல்லுங்க, உன் பிரச்சனைக்கு விடுதலை உண்டு, உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டு,
சொல்லுங்க, நீ மறுபடியும் எழும்புவ, நீ மறுபடியும் பிரகாசிப்ப. என உன்னை சந்திக்கிறது இயேசுவின் கரம். புரிஞ்சவங்க சந்தோஷமா கையை தட்டி, இந்த ஆண்டு இந்த 2026 என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் தருகிறார். ஆமென், ஆமென். அன்பு சகோதரிக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உங்க பேர் என்ன சகோதரி? ராணி. ராணிக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்க போகிறார். என்ன கையை வைத்து ஒரு அல்லையிலே சொல்லப்படாதா? தங்கச்சிக்கு ஒரு புது வாழ்வை கர்த்தர் கொடுக்க போறாரு. தரித்திரியத்தை மாற்ற போறாரு. நம்பிக்கை இல்லாமல் வந்து அவளுக்கு இயேசு நம்பிக்கையை கொடுக்க போகிறாரு. ராணிக்காக கையை தட்டலாமா? இயேசுவின் கரம். கையை தட்டுங்க. இன்னைக்கு ராணியை, உன் குடும்பத்தை இயேசு தொடுகிறார். புதிய வாழ்வை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. சேர்ல உட்காந்துருக்காக்கா பின்னால, ராணியக்காவுக்கு பின்னால் உங்க பேர் என்னக்கா? முத்துச்செல்வியக்கா. நம்ம 2 கிட்டத்தட்ட ஒன்று தான். என் பேர் முத்துக்குமார். அல்லேலூயா. ஆமாம், முத்துச்செல்விக்கு பயப்படாதீங்க. இயேசு இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வராரு. இயேசுவின் கரம் உங்கள் குடும்பத்தில் வரப்போகுது. ஒரு புதிய நம்பிக்கையை, ஒரு புதிய தொடக்கத்தை எங்கள் முத்துச்செல்விக்கு கர்த்தர் தரப்போறார். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லு பாப்போம். ராணிக்கு, முத்துச்செல்விக்கு, வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாளைக்கு எங்களுக்கு அசன பண்டிகை. அது முடிஞ்சு நாங்கள் போகும்போது விடுதலையோட கீழே போக போகிறோம். ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். மகிமையை பார்க்க போகிறோம். ஏன்னா எனக்கு சொன்னது யார் தெரியுமா? சாதாரண தெய்வம் அல்ல, சாதாரண மனிதன் அல்ல. என்னை பார்த்து பயப்படாதுன்னு சொன்னவர் யார் தெரியுமா? பார்க்கலாமா? ஒரு 3 காரியத்தை சொல்கிறாரு. இந்த தரிசனத்தை காண்பித்து அவர் வலது கரத்தை தொட்டு பயப்படாதுன்னு சொன்னார்ல, சொல்லிட்டு அவர் யாருன்னு சொல்கிறார் பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே கவனிங்க. இப்போ நம்ம டீமில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒர்ஷிப் நடத்துகிற ஜெபாஸ்டினுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, 10 லட்ச ரூபா தேவை. நானும் கஷ்டப்பட்டவன் தான். ஆனாலும் நான் கையை கொடுத்து ஷோல்டரை தட்டி, பயப்படாத, உன் 10 லட்ச ரூபாயே தேவை, ஆண்டவர் என்ன செய்வார்? சந்திப்பார் சொல்லும்போது ஒரு ஆறுதல் வரும். ஆனால் அம்பானி வந்து கோடி கணக்கில் வச்சிருக்காரு அம்பானி. அவர் வந்து ஜெபாசினை அப்படியே தோளோட தழுவி நான் இருக்கேன்னு சொன்னா, நான் சொன்னதை விட அவர் சொல்லும்போது டபுள் ட்ரிபிள் மடங்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா சொன்னது துட்டு இல்லாத முத்துக்குமார் அல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சொன்னது இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரன். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? அப்போ நம்மளை பயப்படாதுன்னு சொன்னது யாருன்னு பார்க்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். என்ன கையை காணும்? ஒரு லேலையா சொல்லுங்க. இப்போ இன்னொன்று எடுத்துக்கிடும், எங்கள் உபதேசியாரன்னு எடுத்துக்கிடும். இங்கே கவனிங்க. இப்போ அண்ணனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, கோர்ட்டு கேஸுமா அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆமாம், தீர்வே என்ன செய்யலை, வரலை. ஆனால் கவனிங்க, இப்போ ஜேம்ஸனை வந்து சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க பிரதர், உங்களுக்கு ஆண்டவர் பிரச்சனை என்ன செய்வார்? தீர்ப்பார். இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க. அப்படியே கோவம் வந்துடும். சரிங்களா? பேசிக்கிட்டு இருக்கும்போது டென்ஷன் ஆக்கிடப்படாது. ஒழுங்காக சத்தியத்தை கவனிக்கணும். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இங்கே கவனிங்க. இப்போ ஜேம்ஸனை பயப்படாதீங்கய்யா, கோர்ட்டு பிரச்சனைலாம் என்ன செய்யும்? மாறும். பயப்படாதுன்னு சொன்ன ஜேம்ஸ் சொல்லும்போது கொஞ்சம் ஒரு தைரியம் வரும். ஆனால் ஸ்டாலின், முக ஸ்டாலின் போய் சொன்னா, தமிழ்நாட்டையே ஆளுகிற முக ஸ்டாலின் இறங்கி வந்து கையை கொடுத்து பயப்படாத ஆபேல், நான் இருக்கேன்னு சொல்லும்போது ஒரு கம்பீரமே வந்துடும். ஏன் தெரியுமா? சொன்னது ஒரு சாதாரண ஜேம்ஸ் அல்ல, சொன்னது யாரு? முதலமைச்சர்னா அவருக்கு கீழே தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. அப்போ அந்த கேஸ் இன்னையோட மறைஞ்சிரும். ஒரு அல்லேலியா சொல்லப்படாதா? பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க. அதே போல தான் உன்னை தொட்ட வலதுகரம் உன்னை பயப்படாதன்னு சொன்னது சாதாரணவர் அல்ல. அவர் யாருன்னு பார்க்க போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? புரிஞ்சவங்க. என்னை தொட்டது இன்னைக்கு இந்த 50வது பிரதிஷ்டை பண்டிகையில் என்னை பார்த்து பயப்படாதே என்று சொன்னவர் யார் தெரியுமா? வாசிங்க. சூப்பராக சொல்றார் பாருங்க. கலக்கத்தில் இருந்த, நடுக்கத்தில் இருந்த, பயத்தில் இருந்த, நம்பிக்கை இல்லாமல் இருந்த, இனி அவ்வளவுதான் என்று சொன்ன யோவானுக்கு இயேசு தன்னை யார் என்று சொல்லுகிறார் தெரியுமா? வாசிங்க பாப்போம். ஆமென். 1ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தின் பின்பகுதி, அந்த பயப்படாதிலிருந்து வாசிங்க பாப்போம். இயேசு சொல்லுகிறார், நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாய் இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சகோதரா, உன்னை பார்த்து பயப்படாதன்னு சொன்னவர் யார் தெரியுமா? அவர் தான் உனக்கு தொடக்கம், அவர் தான் உனக்கு முடிவு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா சகோதரரே? ஆமாம், உங்களை பார்த்து பயப்படாதுன்னு சொன்னவர் யார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை தொடங்கியதும் அவர் தான், மரண பரியந்து உங்கள் கூட வருகிறவர் அவர் தான். அவர் பயப்படாதுன்னு சொன்னார்னா அப்போ நீங்கள் கவலை இல்லாமல் நடக்கலாம். கையை ஏற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சகோதரிகள் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏமா உன்னை பார்த்து பயப்படாதுன்னு சொன்னவர் இடையில விட்டுட்டு போறவர் அல்ல, இடையில ஏறினவர் அல்ல. முதலும் அவர்தான், முடிவும் அவர்தான். ஆல்பா ஒமேகா. நம்ம இயேசு யார் தெரியுமா? தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். கிருபாவை தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னை தெரிந்தெடுத்ததும் அவர்தான், முடிவு பரியந்தம் நடத்துகிறதும் அவர்தான். அவர் உன்னை பார்த்து சொல்றாருன்னா கடைசி வர கூட இருந்து அற்புதமாய் நடத்துவார். கையை தட்டு பாப்போம், கையை தட்டு. என்னை பயப்படாத என்று சொன்னவர் யார் தெரியுமா? என் வாழ்க்கையை தொடங்கியவர் மாத்திரமல்ல, முடிவு பரியந்தம் நடத்துகிறவர். அப்படிதானே சிஸ்டர்? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாருன்னா தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். அவர் சொன்ன நம்ம எதுக்கு பயப்படணும்? ஆமென். ஜோதியம்மா சொன்னது யாரு? வாழ்க்கையை தொடங்கினவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பக்கத்தில் தோலை தட்டி சொல்லுங்க, பெற எதுக்கு பயப்படுத? இந்த 50வது பண்டிகையில் சில பேர் சொல்லுறத பார்த்தா ஏசுனாரே பரம்பிட்டார் போல. நல்லா சொல்லுங்க, இந்த 50வது பண்டிகையில் பயப்படாதுன்னு சொன்னது யாருன்னா, உன்னை உருவாக்கி இம்மட்டும் நடத்துகிறவர், மரண வரை உன் கூட இருக்கிறவர், ஆல்பா ஒமேகா. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமே, நல்லா கையை தட்டி கத்தரை மகி. எத்தனை பேர் கையை தட்டி சொல்லுங்க, தொடக்கமும் அவரே, முடிவும் அவரே. கையை தட்டலாமா? தொடக்கமும் அவரே, முடிவும் அவரே. ஆமேன், ஆமேன். ஓ, ஒரு கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம் நடக்கு. ஆமாம், விசில் அடிக்க ஒருத்தர் இருப்பார். அம்மாவாலா, ரெடி 1 2 3 ஸ்டார்ட். விசில் அடித்த உடனே இப்போ என் பிள்ளை தான் ஓடுதான்னு வச்சுக்கிட்டுங்களேன், விசில் அடிக்கிறது ஒருத்தர். ஆனால் அந்த 1 கிலோமீட்டர் நான் பைக்கில் என் பிள்ளையை உற்சாகப்படுத்தி ஓடல 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 சொல்லணும் இல்லையா? ஓடல ஓடல பைக்கில் வந்தல, இந்த பக்கத்தில் இல்லை லோயருக்கு வந்தாச்சு, இந்த பக்கத்தில் தான்ல, இந்த பக்கத்தில் அப்படின்னு வருவேன். கடைசியில் அங்கே ஒருத்தர் நிற்பார். யார்? அப்படி பயில்வான் மாதிரி. அவரை போய் என்ன செய்யணும்? தொடணும். அப்போ தொடங்கினது விசில் அடித்தது ஒரு ஆள், இடையில உற்சாகப்படுத்துறது இன்னொரு ஆள், அங்கே நிற்கிறது இன்னொரு ஆள். ஆனால் எங்கள் அப்பா ஏசு அப்படி கிடையாதுங்க. வாழ்க்கையை விசில் அடித்து விசில்னோடனே வேறு எதையும் நினச்சிடப்படாது. ஏன்னா சில விசில்னோடனே இப்போ பெரிய அது பெரிய கொண்டு விடுவார் ஆண்டவர். ஆமாம், இங்கே கவனிங்க கவனிங்க. வாழ்க்கையை விசில் அடித்து தொடங்கினதும் அவர் தான். கூடவே வாங்க கூட ஒவ்வொரு நாளும் உன்னை தேய்ச்சி நடத்துகிறது அவர் தான். மரண பரியந்தான் உன்னை நடத்தி முடித்து ஜெயமாய் முடிக்க வைக்கிறதும் மூணுமே அவர் தான். கையை தட்டி ஒரு ஆமென் புரிஞ்சவங்க. ஹல்லேலூயா. இப்போ பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தொடங்கினது அவர் தான், கூடவே உற்சாகப்படுத்துறது அவர் தான், கடைசி வரை அவர் கூட வருவார். ஹல்லேலூயா. யோவானை பார்த்து கத்த சொல்லார், உன் கூட இருந்த பேதுரு இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். உன் கூட இருந்த யோவானை பார்த்து சொல்லார், உன் கூட இருந்த தோமா இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். எல்லாரும் உன்னை விட்டு போயிருக்கலாம். ஏன்னா உனக்கு 95 வயசு ஆயிட்டு. நீ பார்த்த நிறைய பேர் இன்னைக்கு உன் கூட இல்லாமல் இருக்கலாம். ஏன் நீ உருவாக்கின எபேசு சபையில் இருக்கிறவங்க இன்னைக்கு உன் கூட இல்லை, புது ஜனத்தோடு இருக்க. ஆனால் உனக்கும் தெரியுமா, அன்னைக்கு நான் உன் கூட இருந்தேன். ஆமாம், இன்னைக்கு உன் கூட இருப்பேன், என்னைக்கு உன் கூட இருப்பேன். ஏன்னா நான் யார் தெரியுமா? தொடக்கமும் நானே, முடிவும் நானே. அல்லேலூயா சொல்லுங்க. உன் கல்யாணத்தை தொடங்கி வச்சது ஏசப்பானா, உன்னை கர்த்தர் இதே ஊரில் நல்ல சந்ததியை கொடுத்து உன் புருஷனை கர்த்தர் உயர்த்தி நீ சாகும்போது நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வச்சாத நீரிச்ச போல இருக்கதை பார்க்க வப்பாருன்னு சொல்றவங்க கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என் குடும்ப வாழ்க்கையை தொடங்கினவர். அல்லேலூயா. திருமணமானவங்களாம் கையை வைத்துங்க. நாட் யங்ஸ்டர், ஒன்லி மேரிடு. ஆமாம், ஜோக்லா யாவேசே கொன்று வராரு ஆண்டவர். நல்ல கையை வைத்து எல்லாரும் சொல்லுங்க, என் திருமணத்தை தொடங்கினது ஏசப்பானா, ஆசீர்வதித்து பெருக பண்ணி எல்லா பிரச்சனையிலையும் கூட இருந்து என் வாழ்க்கை முடியும் போது மேன்மையை நான் பார்ப்பேன். தலைக்கு மேலே கையை தட்டி குடும்ப வாழ்க்கையில் உள்ளவங்க கையை தட்டி தொடங்கினவர் முடிப்பார். ஆமென். இப்போ பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, தொடங்கினவர் முடிப்பார். இனிமே நீ அழாத, இனிமே புலம்பாத, தொடங்கினவர் சூப்பராக நடத்துவார். அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறேன், ஊழியத்தை தொடங்கினவர் நடத்துவார். 15 வயசில் ஊழியத்துக்கு அழைச்சார், வயசு 40 ஆகுது, இன்னைக்கும் நடத்துகிறாரு. எத்தனையோ பேர் சொன்னால் 40 வயசுக்கு அப்புறம் உன்னை ஒரு பயிலும் கூடம்ட்டானு. 40 வயசுக்கு அப்புறம் தான் கன்வென்ஷன் நிறையா வருது. அல்லேலூயா.
ஆமாம், சொல்கிறவன் 1000 சொல்லலாம். கர்த்தர் தொடங்கினார்னா 40 அல்ல 80 வயசுலேயே கன்வென்ஸ் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு சாவ வைக்கையும் கர்த்தர் கிருபை தருவா. தொடங்கினது அவர்னா கடைசி வரை நடத்துவார். ஏன் வேலை ஓடிக்கிட்டே இருக்கணும். அவர் விசில் அடிச்சிட்டாரு, தட்டி என்ன செய்கிறாரு, கரம் பிடிச்சு கொண்டு போகிறாரு. கடைசி வரை என் பிரயாணத்தில் அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரின மாதிரி படகு முடிகிற வரையில் கர்த்தர் கூட இருப்பார். உன் பிஸ்னஸை தொடங்கினவர் முடித்து தருவார். லாரியை தந்தவர் நடத்துவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இப்போ பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இதுக்கப்புறமும் முடியலடான்னு சொன்னா உன்ன மாதிரி பைத்தியக்காரன் யாரும் கிடையாது. ஏன்னா உன்னை அழைத்தவர், உன் மேலே வலது கரத்தை வைத்தவர், முடிவு பரியந்தம் நடத்துகிற கர்த்தர். நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கையை தட்டி தேவ கிருபை உன்னை நிரப்பட்டோம், தேவ கிருபை உன்னை நிரப்பட்டோம், தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பட்டோம், தேவ கரம் உன்னை நிரப்பட்டும். ஆமேன். லோயரை ஆரம்பிக்கும் போது 50 குடும்பம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 50வது பிரதிஷ்டைகளை ஒரு குடும்பம் தான் என்ன செய்யுது இருக்குது. ஒரே மெம்பர், ஒரே விசுவாசி. ராஜாவும் அவர் தான், மந்திரியும் அவர் தான், தொண்டனும் அவர் தான். ஆமாவா இல்லையா? ஆரம்பிக்கும் போது 50 ஐயா கணக்க சொல்லுவாங்க. அந்த நாட்கள் அப்படி இருக்கும் அந்த சபை அப்படின்னு. இன்னைக்கு 50வது பிரதிஷ்டை பண்டிகையில் ஒருத்தர் இருக்கலாம், 56வது பிரதிஷ்டை பண்டிகையில் 50 பேரை கொண்டு வர எங்கள் அப்பனால் முடியும். ஏன்னா இந்த சபையை தொடங்கினது ஒரு மனிதன் அல்ல. நான் சவால் விட்டு சொல்கிறேன் சத்துருவுக்கு, இந்த லோயர் கேம்ப் திருச்சபையை கிறிஸ்து ஆலயத்தை தொடங்கினது ஒரு மனிதன் அல்ல, பரலோக தேவன் தொடங்கி இருப்பாரானால் ஆமென். வருகை வரையிலும் இந்த திருச்சபையை அவர் நடத்துவார். ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமாம். இன்னைக்கு நிறைய பேர் வேடிக்கை பார்க்கலாம், இது ஒரு நாள் கண்டிப்பாக பூட்டிடுவாங்க. எவன்டா சொன்னா? இதை தொடங்கினது ஆமென் முடிவை தருகிற, ஆரம்பித்து முடிக்கிற சர்வ வல்லவரானார். வருகை பரியந்தம் கிறிஸ்து ஆலயம் இருக்கும். 100வது பண்டிகையும் கொண்டாடும், 150வது பண்டிகையும் கொண்டாடும். வருகை தாமதிச்சா 250வது பண்டிகையும் கொண்டாடும் சொல்றவங்க கையை தட்டி பார்ப்போம். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அப்போ நீ இருக்க மாட்ட, ஆனால் உன் பேரன் இருப்பான். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு பிள்ளை வருவான், எங்கள் தாத்தா இங்கே தான் பிரசங்கம் பண்ணினார். அதான் என் விசுவாசம். ஏன்னா என் பிள்ளைகள் வாழ்க்கையை தொடங்கினது முத்துக்குமார் அல்ல, கர்த்தர் நடத்துவார். ஆமென். அப்போ சொல்கிறாரு யோவானுக்கு, நீ பயப்படாத யோவானே, நான் யார் தெரியுமா? முதலும் நான் தான், முடிவும் நான் தான். ஆமென். அதனால தான் யோசுவா பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஏன் தெரியுமா? மோசே மரிச்சிட்டாரு. ஆமாவா இல்லையா? 40 வருஷம் கூட இருந்த மாஸ்டர் போயிட்டாரு. ஆமாம், மாஸ்டர் சொல்கிறதான் இவர் செய்வார். இப்போ மாஸ்டர் கூட இல்லை, மாஸ்டருடைய பிளாஸ்டர் கூட இருக்கார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். மாஸ்டருக்கு மாஸ்டர் கூட இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, மோசே மரிச்சிட்டாரு, நீ ஏன்பா கவலைப்படுத? உனக்கு வாழ்க்கையை தொடங்கின நான் சுதந்தரிக்க செய்வேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தார். முடிவு பரியந்தம் கூட இருந்தார், சுதந்தரிக்க செய்தார். ஆமென். கண்மணி பர்னிச்சர் ஸ்டோரை கர்த்தர் தொடங்கினார்னா உன் பிள்ளைக்கு பிள்ளையும் அதை பார்க்க கர்த்தர் கிருபை தருவார். என்னால நல்லா தான் கையை வயத்தம்ல ஒரு அல்லையா சொல்லுங்க பாப்போம். தொடங்கினது யாரு? கர்த்தர். பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்க, உன் வாழ்க்கையை தொடங்கினது மனுஷனா? கர்த்தர் தானே. சந்தோஷமாக கையை தட்டுன்னு சொல்லுங்க, ஒரு கையை தட்டுங்க பாப்பா. ஹல்லேலூயா. எனக்கு சகரியாவில் ஒரு வசனம் ரொம்ப நல்லா இருக்கும், வாசிங்களேன். சூப்பராக கர்த்தர் சொல்லுவார் பாருங்க. எடுத்தவங்க வேகமாக வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். திருப்புங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 9வது வசனத்தை வாசிங்க பாப்போம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளை ஓங்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க செருபாபேலை பார்த்து, உன் பேர் செருபாபேல் தானே? ஹல்லேலூயா. ஏம்மா செருபாபேலை பார்த்து கர்த்தர் என்னமா சொல்றாரு? நீ தானே இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்ட, அப்போ இந்த ஆலயத்தை ஒன்றை கொண்டு தான் நான் முடிய வைப்பேன். இதோட அர்த்தம் என்ன தெரியுமாங்க? இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீ தொடங்கலை, உன் கூட இருந்து நான் தொடங்கினோம்னா முடிவு பரியந்தம் நான் நடத்துவேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
செஞ்சார். செருபாபேலை முடிக்க செய்தார். பாட்டு ஊழியத்தை தொடங்கினது கர்த்தர்னா சூப்பராக நடத்துவார். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். ஜெர்லின் வாழ்க்கையை தொடங்கினது கர்த்தர்னா வேற லெவலில் நடத்துவார். என்ன அல்லேலூயா, ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். பேபி வாழ்க்கையை தொடங்கினது கர்த்தர்னா முடிவு பிறந்து ஜம்முன்னு நடத்துவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. தெரிஞ்ச பேர் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. யாபேசுக்கு வண்டியை தந்தது கர்த்தர்னா இன்னும் நிறைய வண்டியை தந்து கர்த்தர் நடத்துவார்ல. ஒரு ஆமேன் சொல்லல. ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் கூட பேசுறாரு பிரதர். ஆமேன். ஒரு பாடல ஒரு சரணத்தை பாடலாமா? அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. கை இல்லையா? அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். ஆபேலன தொடங்கினவர் ஆமேன் சொன்னதை செய்திடுவார். மறுபடியும் ஒரு நேரம் பாடலாமா? அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. கையை தட்டி. ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். சகோதரா, தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய். பக்கத்துல கை கொடுத்து இந்த சரணத்தை பாடுங்க. அற்பமான பாருங்க, அவங்கள பாருங்க. அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அவங்கள பார்த்து சிரிச்ச முகத்தோட தொடங்கினவர் சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? முதலும் அவரே, முடிவும் அவரே. ரெண்டாவது அவர் யார் தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 18வது வசனத்தை வாசிங்க. உங்களை வெளிப்படுத்தல் 1:18. நம்மை பார்த்து பயப்படாத என்று சொன்ன ஆண்டவர் யாரா? வாசிங்க. மரித்தேன் ஆனாலும் சதாகாலமும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ எல்லாரும் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. என்னை பார்த்து பயப்படாதே என்று சொன்னவர், என் மேலே வலது கரத்தை வைத்தவர் சாதாரண மனிதன் அல்ல. முதலும் அவரே, முடிவும் அவரே, உயிர் தெழுந்தவரும் அவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மரித்த தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. கவனிக்கணும், மரித்த தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. என்னை பார்த்து சொன்னவர் மரித்தவர் அல்ல, மரித்து உயிரோடு எழும்பினவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. ஏற்கனவே உயிர் தெழுதலில் பேசின ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஆமேன். மரித்த தெய்வத்தை தேடினதுனால தான் மரியாள் அழுதுகிட்டு இருந்தா. ஆமாவா இல்லையா? மரித்த தெய்வத்தை தேடினதுனால தான் எம்மா ஒரு சீசர்கள் துக்கத்தோடு போனாங்க. ஆமாவா இல்லையா? மரித்த தெய்வத்தை தேடிக்கொண்டிருந்ததுனால தான் 10 சீசர்களும் பயந்து போய் கதவை பூட்டிட்டு உள்ள இருந்தாங்க. மரித்த தெய்வத்தை தேடிக்கொண்டிருந்ததுனால தான் தோமா அவிசுவாசியா இருந்தான். மரித்த தெய்வத்தை தேடிக்கொண்டிருந்ததுனால தான் பேதுரு பின்வாங்கி வளைய போட பழைய வாழ்க்கைக்கு போயிட்டான். ஆனா ஆண்டவர் இந்த 5 கூட்டத்துக்கும் தன்னை உயிர்த்தெழு எழுந்தவராய் காண்பித்தார். அவர்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிறவர் மரித்தவர் அல்ல, உயிரோடு எழுந்தவர். ஏமா கவனி, மரணம் என்பது முடிவை குறிக்கும், உயிர்த்தெழுதல் என்பது புதிய நம்பிக்கையை குறிக்கும். மரணம் என்பது முடிவை குறிக்கும், தேவ பிரசன்னத்தை உணர்றங்க. உயிர்த்தெழுதல் என்பது புதிய தொடக்கத்தை குறிக்கும். மரணம் என்பது முடிவை குறிக்கும், உயிர்த்தெழுதல் என்பது புது வாழ்வை குறிக்குமானால் நீ உயிர்த்தெழுந்த தெய்வத்தை ஆராதிப்பாயானால் உனக்கு புதிய தொடக்கம் உண்டு, புதிய நம்பிக்கை உண்டு, புதிய வாழ்வு உண்டு. நம்புறவங்க தலைக்கு மேல கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நான் ஆராதிக்கிறவர் உயிர்த்தெழுந்தவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, மரித்தவரை நீ ஆராதிக்கல. உன்கிட்ட பேசுறவர் மரித்தவர் மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்தவர். சொல்லுங்க, புது நம்பிக்கை, புது தொடக்கம், புது வாழ்வு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்க புது வாழ்வு தரப்போறாரு? பத்தில நிறைய கை வந்துட்டு, இன்னும் 1-2 கை வரல. நாங்கள் இப்படியே இருக்கோம் பிரதர், பிச்சைக்காரனா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்களும் நானும் பூட்டப்பட்ட கல்லறை ஆராதிக்கல, திறக்கப்பட்ட கல்லறை ஆராதிக்கும். இந்த உலகத்திலே ஒருத்தர் கல்லறை தான் திறந்திருக்கு, என் அப்பனுடைய கல்லறை மட்டும்தான் திறந்திருக்கு. ஏன்னா அவர் உயிரோடு எழுந்தவா. ராஜாவுடைய ஊழியத்தை கத்த நடத்துவார். நம்ம பின்னால் இருக்கிற ஈபி பிரதர், உங்கள் பேர் என்னையா? சுரேஷை பார்த்து சந்தோஷம். அல்லேலூயா. தொடங்கினது கர்த்தர்னா சூப்பராக கடைசி வரை நடத்துவார். இடையில சில நண்டு வண்டு என்ன பிரச்சனை சிண்டுகள் வந்தாலும் அடித்து துரத்தி முடிவு வர குடும்ப வாழ்க்கையை சம்முன்னு கொண்டு போவார். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 2 பேரும் கணவன் மனைவி கையை தட்டி ஒரு ஆமே, ஒரு அல்லேலியா சொல்லுங்க. என்னை பார்த்து போன வாரம் ஒருத்தர் என் கூட ஊழியத்தில் ஸ்டேட்டஸில் அனுப்பியிருக்கான், நீர் ஊழியக்காரனாக இருக்க தகுதி இல்லைன்னு. ஆமாம், அதில் வேற யூ ஆர் நாட் ஃபிட் டு பி எ லீடர். அப்பா, நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச காலம். ஆமாம், நீர் ஊழியக்காரனாக இருக்கவே தகுதி இல்லைன்னு. ஜோம் பண்ணும்போது ஆண்டு சொன்னார், இவனா சொன்னான், எத்தனை பேர் உன்னை சொன்னான், இன்னைக்கும் நீ இருக்கலாப்பா, நான் தானே உன்னை நடத்துகிறேன். இந்த நண்டு சிண்டுகளெல்லாம் பார்க்காத, நீ ஊழியம் செய்ய முடியாது, தொடங்கினவர் முடிப்பேன். என்ன கையை காணோம். ஆனால் நம்ம யாரை தேடிட்டு இருக்கு தெரியுமா? மரித்த தெய்வத்தையே தேடிட்டு இருக்கோம். வாசிங்க லூக்கா 24. எடுமா வேகமாக வாசிமா, ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். எடுமா லூக்கா 24 வாசிங்கம்மா. லூக்கா 24:5 வாசிங்க வாசிங்க. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை. ஆஹா, இதயத்தில் கை வைங்க. நான் இன்னும் சோர்ந்து போய் இருந்தா சொல்லுங்க, இன்னும் அவநம்பிக்கையோடு இருந்தா, நான் மரித்தவரை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் உயிரோடு எழுந்தவரை தேடினோம்னா நான் சோர்ந்து போக மாட்டேன். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா. ஐயா புரியுதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீ இன்னும் சோர்ந்து போய் இருக்கனா, இன்னும் அவ்வளவுதான் நினச்சேனா, நீ மரித்த தெய்வத்தையா தேடிக்கிட்டு இருக்க. சொல்லுங்க சொல்லுங்க, உயிரோடு எழுந்தவரை சொல்லுங்க ஆராதிக்கிறவனானால் உனக்கு புது நம்பிக்கை உண்டு, புது பலன் உண்டு. உயிரோடு எழுந்த தெய்வத்தை ஆராதிக்கிறவங்க கையை தட்டி, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. கை தட்டி, உந்தன் வல்லமைகள், இவ்வளவுதான சத்தம், மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போக. ஆமென். உங்க உயிர்த்தெழுதல் இன்னும் ஒரு முறை பிசாசு வெக்கப்பட்டு போக முடியாது. உங்க வல்லமைகள், உங்க உயிர்த்தெழுதல். அப்படியே கண்களை மூடி கையை தட்டி சொல்லுங்க பாபா. கையை தட்டிட்டு நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தொட்டவர் சொல்லுங்க, என்னை பார்த்து பயப்படாத என்று சொன்னவர், என் வாழ்க்கையின் தொடக்கமும் அவரை. கையை தட்டிக்கிட்டே சொல்லுங்க, கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். இந்த கன்வென்ஷன் கூடத்தில் கிருபை வெளிப்படட்டும். கையை தட்டிக்கிட்டே சொல்லுங்க, தொடக்கமும் அவரே, முடிவும் அவரே. கையை தட்டிக்கிட்டே சொல்லுங்க, என்னை பார்த்து பயப்படாத என்று சொன்னவர் மரித்தவர் அல்ல, உயிரோடு எழுந்தவர். அல்லேலூயா. அதனால் ராணிக்கும் முத்துச்செல்விக்கும் இன்னைக்கு விடுதலை தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, ஒரே ஒரு காரியத்தை பார்த்துடலாமா? அப்போ இயேசு முதலாவது எப்படிப்பட்டவராக இருக்கிறார் சொல்லுங்க? தொடக்கமும் அவரே. ரெண்டாவது, இயேசு நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? மரித்தவர் அல்ல, உயிரோடு எழுந்தவர், ஜீவனுள்ள தெய்வம். ஆமென். மூணாவது, இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாசிக்கலாமா? சொல்றாரு பாருங்க, யோவானுக்கு சொல்றாரு பாருங்க. வாசிங்க பாப்போம், அடுத்த வசனத்தை வாசிங்க பாப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வாசிங்க அடுத்த வசனத்தை. வெளிப்படுத்தல் 1 வாசிங்க. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய. ஏங்க அப்பா கையை வைத்து ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன் இந்த இயேசுவுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க நம்ம ஆராதிக்கிற கர்த்தருடைய கையில தாங்க மரணத்தின் திறவுகோல் இருக்கிறது. நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய கரத்துல தான் பாதாளத்தின் திறவுகோல் இருக்கிறது. இது எதை குறிக்கிறது தெரியுமா? இயேசு மரணத்தை ஜெயித்தார், இயேசு பாதாளத்தை ஜெயித்தார், இயேசு பிசாசை ஜெயித்தார்னா, நான் சொல்றேன், இயேசு மரணத்தை ஜெயித்தார்னா
இயேசு பாதாளத்தை ஜெயித்தவர்னா, திறவுகள் அவர் கையில் இருக்குன்னா, அவர் உத்தரவு இல்லாமல் எந்த மந்திரமும் எவன் மந்திரம் வச்சாலும், எவன் குடும்பத்தை அழிக்க நினைச்சாலும் முடிய கூட பிடுங்க முடியாது. ஏன்னா திறவுகள் அவனுடைய கரத்தில் அல்ல. கவனி, உன் வாழ்க்கையின் திறவுகள் அவனுடைய கரத்தில் அல்ல. உன் வாழ்க்கையினுடைய திறவுகள் உனக்கு பில்லி சூனியம் வச்சாம்லா, அவனுடைய கரத்தில் அல்ல. உன் வாழ்க்கையின் திறவுகள் கவனிக்கணும். ஆமென். உன்னை போட்டு சாபம் போட்டா தெரியுமா, நீ விளங்கு, அவ கரத்தில் அல்ல. அப்படின்னா தான் நீ பயப்படணும். மரணத்தின் திறவுகள் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. பாதாளத்தின் திறவுகள் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. எவ என்ன சொன்னாலும் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஜெயித்த ஆண்டவர் ஆராதிக்க. தோற்று போன தெய்வம் அல்ல, ஜெயித்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் அவன் சொல்லிட்டான், அவன் ஏதோ பண்ணிட்டான், எவன் பண்ணி என்ன ஆகுது? பண்ணுறவன் பண்ணட்டும், மூக்கு உடையத்தான் செய்ய அவனுக்கு. நீ நிமிர்ந்து நிற்பாய். ஏன்னா உன் வீட்டில் யார் உலாவுறா தெரியுமா? திறவுகோலை உடையவ கர்த்தர் உலாவுகிறார். நாகல்குளத்தில் ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணி, அண்ணே ஒரு சொப்பனம் கண்டேன். என்ன கண்டேன்? அப்படியே பிள்ளை செத்து போய், ஆமாம் 10வது மாதம் 9ஆம் மாதத்தில் இருக்கா, பிள்ளை செத்து போய் வரக்கமே கொண்டு அப்படின்னா. நான் சொன்னேன், அது பேய் கொண்டு வராமா, நீ பயப்படாத, மரணத்தின் திறவுகள் கர்த்தர் கையில் இருக்குது, உன் பிள்ளை சாவாது, சூப்பராக பெத்தெடுப்பேன்னு. அழகா அற்புதமாக ஒரு பொம்பளை பிள்ளையா பெத்தெடுத்துட்டான். கையை வைத்து வராலே இல்லையா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் போய் பார்க்க 6வது மாதத்தில், ஆமாண்ணே அது நமக்கு தான் பயம் வந்துடுது, ஏதாவது நடந்தால் இது ஆயிருமோ அது ஆயிருமோ. அப்போ சொல்லுங்க, பயம் வரும்போது சொல்லுங்க, யார் சொன்னா? என் வீட்டில் உலாவுகிறவர் யார் தெரியுமா? பிசாசை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். அவர் உத்தரவு இல்லாம என் ஜீவனை எவனும் எடுக்க முடியாது. ஒரு அல்லேலியா சொல்லப்படாதா? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் நம்ம ஆண்டவர் அழகாக சொல்கிற பாருங்க, அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க பார்ப்போம். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் நம்புறவங்க ஒரு கை தட்டிடலாமா? ஆண்டவரே, நீர் பிசாசை ஜெயித்தவர், நீர் மரணத்தை ஜெயித்தவர். கையை தட்டி, நீர் பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தின் திறவுகோலை உடையவர். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 95 வயசு ஆகிட்டு இந்த ஐயாவுக்கு. கவனிங்க, பத்மதீவில் இருக்காரு. கண்டிப்பாக இவர் திருப்பி வர முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஏன் உத்தரவு இல்லாமல் நீங்கள் சாக முடியாது, உன்னை எவனும் கொல்லவும் முடியாது, எந்த குளிரும் உன்னை கொல்ல முடியாது, எந்த பட்டினியும் உன்னை கொல்ல முடியாது. ஏன்னா உன் வாழ்க்கையோட திறவுகோல் என் கையில் இருக்கு. நடந்தது என்ன தெரியுமா? இதே யோவானை திருப்பி வர முடியாத ஒரு மனித கூட்டங்கள் உள்ள அந்த பத்மதீவிலிருந்து தேவன் யோவானை வெளியே கொண்டு வந்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஏன்னா திறவுகோல் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? யோவானை வெளியே கொண்டு வர முடியும்னா என்னையும் கர்த்தர் என் பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்து என்னை மறுபடி பூத்து குலுங்க. ஆமென். நான் மறுபடி சொல்கிறேங்க, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல என்னை மறுபடி ஆசீர்வதித்து எழுப்ப கர்த்தரால் கூடுன்னு சொல்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். இப்போ எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். என் கூட சேர்ந்து எப்படி சொல்லணும்? விசுவாசமாக சொல்ல போகிறோம். சொன்னால் அற்புதம் நடக்கும். சரிங்களா? வாயை மூடிட்டே இருந்தேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எல்லோரும் வாயை திறந்து சொல்லுங்கள். என் மேலே வலது கரத்தை வைத்து என்னை பயப்படாத என்று சொன்னவர், தொடக்கமும் அவரே முடிவும் அவரே, உயிரோடு இருக்கிற உயிர் தெளிந்த அவரே, மரணத்தையும் ஜெயித்தார், பாதாளத்தையும் ஜெயித்தார். அப்போ உங்கள் வாழ்க்கை ஜம்முன்னு போகும்ல. ஏசு சூப்பராக நடத்துவார்ல. இப்போ நம்ம பண்டிகைக்கு சொல்லிடலாமா? லோயருக்கு சொல்லிடலாமா? சவால் விட்டு சொல்லிடலாமா? சொல்லுங்கள். இந்த லோயர் கேம்பில் இந்த சபையை
அஸ்திபாரம் போட்டு. எல்லாரும் சொல்லணும் நம்ம சபை. ஆமேன். ராஜா சத்தம் ரேவதி சத்தம் தான் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா வரணும். ஆமேன். சொல்லுங்க. அஸ்திபாரம் போட்டு இந்த சபையை கட்டி இம்மட்டும் நடத்தியது மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர், அவரே தொடக்கமும் அவரே முடிவுமானவர். எல்லா பிசாசும் ஓடிட்டான்.